ஹே அமிகோஸ், ஒரு 2 கண்டென்ட்டை நான் ஒரே வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாட் ஐ ஆர்டர் வெர்சஸ் வாட் ஐ காட் அண்ட் அன்பாக்சிங் ப்ளஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. நான் அமேசான்லேருந்து இந்த தடவை நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா, ஒரு மிக்சர் கிரைண்டர் ப்ளஸ் பிளெண்டர் ப்ளஸ் ஸ்மூதி மேக்கர் ப்ளஸ் ஜூஸர் ஆல்சோ போர்ட்டபிள். இப்படி 5 விஷயம் ஒரே இடத்துல கிடச்சா எப்படி இருக்கும்? அதை தாங்க நான் வாங்கியிருக்கேன். காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டுன்ட்டு. எஸ், இது தாங்க நான் என்னோடய கிச்சனுக்கு புதுசாக நான் இம்போர்ட் பண்ண விஷயம். கிச்சனில் இப்போ குக்கிங் வீடியோஸ்லாம் பண்ணுறதுனால இந்த பழைய மிக்சியில் காமிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷ் இருக்க ஜூஸர் இருந்தானா உங்களுக்கு பார்க்கும்போது அந்த பிளெண்ட் ஆகிற ஃபீலும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். எனக்கும் பார்க்குற கொஞ்சம் கிளாஸாக தெரியும் காமிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்ததுனால நான் அமேசானில் சும்மா ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த நான் பார்த்தேன். அதாவது ஒரு 5-6 விஷயத்த ஒரே பாக்ஸ்குள்ளே அடைச்சா எப்படி இருக்குமோ அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிது. சரி, ஒய் நாட், கண்டிப்பாக அதை வாங்கிடலாமேன்ட்டு வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டில் மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஜார் இருக்குது வித் 5 டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் லைக் 500, 1000, 600 இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்டு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பிளேடும் உங்களுக்கு இருக்குது. ஒன்று ஸ்மூத்திக்கு, ஒன்று ஜூஸருக்கு, ஒன்று பிளெண்ட் பண்ணுறதுக்குன்ட்டு இப்படி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா ஜார்ஸுமே லிட்டோட வர்றதுனால நீங்கள் அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணி போர்ட்டபிளாக நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஈவன் மிக்சியை கூட நீங்கள் அப்படியே போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இது கூடவே மேனுவலும் கொடுத்துருக்காங்கங்க. ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் என்னமோ 2-3 பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே ஃபுல்லாக ரெசிபி வெரைட்டிஸுங்க. இதை பார்த்தே கண்டிப்பாக என் சேனலுக்கு நான் கண்டென்ட் போடலாம் போல். அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரெசிபிஸ் ப்ளஸ் மேனுவல். இப்போது இந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லையா? மிக்சி ஒர்க் ஆகுதா? பிளெண்டர் ஒர்க் ஆகுதா? அவங்க சொல்கிற மாதிரி எல்லா ஜாரும் லீக்கேஜ் ப்ரூஃபாக இருக்குதா? கேரி அவுட் பண்ண முடியுதா? போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகலாமா? அண்ட் கிரைண்ட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கா? அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பிரித்து மேய போகிறோம். டெஸ்டிங் பண்ணிடலாமா? இந்த ப்ராடக்டில் 2 400 ml சைஸ் ஜார் இருக்குது. இந்த ஜார் சட்னி அண்ட் மசாலாஸ் கிரைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள். அண்ட் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜார் செட் ஆகும்ன்ட்டு அவங்க மேனுவலில் போட்டிருந்தது. அண்ட் இந்த ஜார் 500 ml ஜார் ஃபார் ஜூஸர். ஜூஸருக்குள்ள பிளேடும் உங்கள் சட்னி அரைக்கிறதுக்குள்ள பிளேடும் ஸ்லைட் வேரியேஷன் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து போடணும். இதில் ஹார்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஸ்மூதி ஜார். ஸ்மூதி ஜார் 1000 mlக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணோன்னே என்னடா பிளேடே இல்லாமல் அவங்க ஜார் கொடுத்துருக்காங்களே, ஏமாற்றிட்டாங்களா, 3 டிஃப்ரெண்ட் பிளேடு அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டேன். தென் மேனுவலை புரட்டி பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஸ்மூதிக்கான பிளேடு டெக்ஸ்சரே அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க போலன்ட்டு. நான் தான் இப்படி லூஸா, இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேடு உண்மையாகவே இருக்கான்னு எனக்கு அப்போ தாங்க தெரிஞ்சுது. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஸ்விட்ச் ஆன் பண்ணி மோட்ரு ஓடுதான்ட்டு. எஸ், ஓடுதுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேக்கேஜிங்கை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் சொதப்போம். ஸோ அதன் டவுட்டு தான் இருந்தது. இப்போ அவங்க மேனுவலில் சொன்ன மாதிரி நான் சட்னி அரைக்கிறதுக்காக நான் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ப்ரெப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை போட்டேன். ஆண்டவா ஓடிடுன்ட்டு ஒரு எண்ணத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இட்ஸ் ஒர்க்டு. அதுவும் ஸ்பீடாக முடிஞ்சிச்சுங்க. வித்தின் 8 செகண்ட்ஸ்குள்ளே சட்னி ரெடி ஆயிடுச்சு. நார்மல் மிக்ஸினா கொஞ்சம் தண்ணி ஊற்றி 3 தடவை அரைக்க வேண்டியது வரும். அதுவும் எவ்வளோ சாஃப்டாக அரைச்சிருக்கு பாருங்கள். பிளேடில் மசாலாஸ் பவுடராக பிளெண்ட் பண்ணிக்கலான்னு போட்டிருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் தேவைப்பட்டதுனால நான் அதை சாம்பிளுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் மேக் ஷுர் உங்களோட ஜார் கம்ப்ளீட்டாக லாக் ஆனால் தான் கொஞ்சம் ஆன் பண்ண முடியும். இனிஷியலாக நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு கொஞ்சம் இருந்தது. பட் போக போக செம்ம ஈஸியாகிடுச்சு. அண்ட் பாருங்களேன், எவ்வளோ ஃபைன் கோர்ஸாக நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கு. அதுவும் 10 செகண்ட்ஸில் இதுவும் முடிஞ்சிச்சுங்க. இது ஒன்று இருந்தானா ஈஸியாக நமக்கு சட்னி, கிரேவி எல்லாம் டப்புன்னு பண்ணிட்டு போயிடலாம் போல். நெக்ஸ்ட்டு மில்க் ஷேக் பண்ணலான்ட்டு அவங்களோட ஸ்மூதி பிளேடில் நான் கோல்ட் காஃபிக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது ஒரு 6-7 செகண்ட்ஸ்லேயே ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிடுச்சுங்க. அவ்வளோ க்ளீனாக ஸ்பீடாக முடிஞ்சிடுச்சு. அண்ட் நீங்கள் மார்னிங் ஹரிபரியாக கிளம்புறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இல்லை கிட்ஸை ஸ்கூலுக்கு உடனே அனுப்புகிறீங்க அப்படின்னா இதை பேக் பண்ணி நீங்கள் போகிற வழியிலே கூட நீங்கள் அழகாக சிப் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு அவங்க அழகான ஒரு நாசலும் அவங்க கொடுத்துருக்காங்க, சிப்பர் நாசலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஜிம் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு இதை குடிக்கலாம். இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கேப்லேயே இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை கிட்ஸுக்கு ஸ்நாக் டைமில் இதை நீங்கள் கொடுக்கணுனாலும் தாராளமாக நீங்கள் போர்ட்டபிளாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இது ஸ்பில் அவுட் ஆகுதான்ட்டு நான் கொஞ்சம் சரிச்சும் பார்த்தேன். அண்ட் பார்த்தானா ஸ்பில்லே ஆகலைங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக லாக்காக இருந்தது. ஸோ நீங்கள் தைரியமாக உங்களோட லஞ்ச் பேக்லேயோ எந்த பேக்லனாலும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஜூஸர் பிளேடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ் போடலான்ட்டு வித் ஐஸ் க்யூப்ஸோட போட்டிருந்தேன். ஏன்னா ஐஸ் க்யூப்ஸோட ப்ரெஷர் அது பிளேடு தாங்குதான்றதுக்காக நான் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருந்தேன். பார்த்தானா 3-4 செகண்ட்ஸ்லேயே வேலை முடிஞ்சிச்சுங்க. அண்ட் போட்ட ஐஸ் க்யூப்ஸ் வந்து எங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து தண்ணியோட தனியாக அது மெர்ஜ் ஆயிடுச்சு. பாருங்களேன் எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு, வித்தின் 4 செகண்ட்ஸ்குள்ளே முடிஞ்சிடுச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் மொத்தமாக 2 சிப்பர் நாசில் லிட் இருக்குது, 5 ஸ்டோரேஜ் லிட் இருக்குது, ஒரு ஸ்டெய்னர் லிட் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு. அண்ட் இதையும் நான் ஷேக் பண்ணி பார்த்தேன், நோ லீக்கேஜ். ஸோ தாராளமாக நீங்கள் எங்கேனாலும் இன்ஸ்டண்ட்டாக டப்புன்னு அரைச்சிங்களா, டப்புன்ட்டு பேக் பண்ணிங்களா, டப்புன்னு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஃபைனலி அவங்களோட டெஸ்டிங்லாம் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 3 பிளேடையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஒன்று மில்க் ஷேக் பண்ணியாச்சு, ஒன்று பவுடர் பண்ணியாச்சு, ஒன்று ஜூஸ் பண்ணியாச்சு, ஒன்று சட்னி பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட் ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க, இன்ஸ்டண்ட்டாக வேலை முடியும். இன்ஸ்டண்ட்டாக கிரேவி பண்ணிடலாம், இன்ஸ்டண்ட்டாக சட்னி பண்ணிடலாம், இன்ஸ்டண்ட்டாக மில்க் ஷேக் பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக ஜூஸ் பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக ஸ்மூதி பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக என்ன வேணாலும் பண்ணலாங்க குக்கிங்கில். இப்படி இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்கிறதுனால மோட்டரும் இன்ஸ்டண்ட்டாகவே ஹீட் ஆகிடுதுங்க. இது மட்டும் தாங்க இதில் ட்ராபேக். ஸோ 1 மினிட்டுக்கு மேலே நீங்கள் மோட்டர் ரன் பண்ணக்கூடாதுன்ட்டு உங்களோட மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போட்டிருக்காங்க. அண்ட் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், 1 மினிட்டுக்கு மேலே எக்ஸைட் ஆச்சுன்னா மோட்டர் கண்டிப்பாக ஹீட் ஆகுது. பட் எனிவேஸ் இந்த ப்ராடக்ட்டை 1 மினிட்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காது. ஏன்னா நான் இத்தனை விஷயத்தையும் செஞ்சது வந்து லெஸ் தென் 20 செகண்ட்ஸ்குள்ளே நான் முடிச்சிட்டேன். அந்தளவுக்கு இது ஸ்பீடாக இருக்கிறதுனால ஒர்த் பை ஆப்ஷன் தான். அப்பார்ட் ஃப்ரம் த ட்ராபேக் ஹீட் அட் ஆல், நீங்கள் பயப்படாமல் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் ஃபர்தர் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனல் லைக், ஷேர் and subscribe and மறக்காம bell icon press பண்ணிக்கோங்க for notification. See you back soon in the another interesting video. Bye.